இந்த நாளிலேயும் சற்று நேரம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை 103ஆம் சங்கீதத்தின் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். வாசிங்க. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்றைக்கு கர்த்தருடைய செய்தியினுடைய தலைப்பு மறவாதே அல்லது நினைத்துக்கொள். ஆங்கிலத்தில் forget not but remember. மறவாதே நினைத்துக்கொள் என்கிறதான வார்த்தையை முன்னிறுத்தி இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறவாதே நினைத்துக்கொள். பொதுவாக மனுஷனுக்கு மறதி மிகவும் அதிகமாக இருக்கிறது. நம்ம சொல்லியிருப்போம், ஆனால் நான் சொன்னேன், நான் சொல்லியிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லுவோம்ல. எதை நம்ம மறக்கணுமோ அதை மறக்க மாட்டோம், எதை நம்ம மறக்கக்கூடாதோ அதையே நினச்சிட்ருப்போம். அப்படி தானே? ஆமாம். யாரோ ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அது நடந்து 10 வருஷம் 20 வருஷம் ஆயிருக்கும். அந்த வார்த்தையை நம்ம மறக்கவே மாட்டோம். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் மனசில் இருக்கும் பாருங்களேன். ஆனால் உலக மனுஷனே சொல்கிறான், நன்றி மறப்பது நன்று அன்று, நன்று அல்ல அன்றே மறப்பது. அவனே சொல்கிறான் பாருங்க. உலக மனுஷன் சொல்கிறான், எது நல்லது இல்லையோ, எது உனக்கு உடம்புக்கு ஒத்துக்காதோ, எது பகையை வளர்க்குமோ அது அன்றைக்கே மறந்துடுன்றான். இல்லை, நம்ம அந்த மாதிரி செய்கிறதில்ல பாருங்களேன். அருமையானவர்களே, மறக்க வேண்டியதை நான் மறக்கணும், நினைக்க வேண்டியது நினைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு அன்பான ஒரு தாய்னா என்னுடைய சித்தி தான். ஒரு நாள் கண்ணீரோடு சொன்னாங்க, நான் ஐசிஎஃப் பஸ் ஸ்டாப்பில் சிக்னலுக்காக நின்றுட்டு இருந்தேன், ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு. அப்போது அதே சிக்னலில் ஒரு 2 வீலரில் ஒருத்தர் இருக்கார். அது யாரும் இல்லை, நாம் பெத்த என்னுடைய 3வது மகன். அவன் என்னை பார்த்து தலையை குனிஞ்சிக்கினான். பெத்த தாய் இல்லை, பெத்த மனம் பித்து இல்லை, பிள்ளை மனம். பெத்த 10 மாதம் சுமந்த பிள்ளை இல்லை. ஐயோ, என் பிள்ளை பக்கத்தில் நிற்கிறானே, என்னை பார்த்து அம்மானு ஒரு வார்த்தை சொல்லுவான், எப்படி இருக்கன்னு கேட்பான்னு நான் அப்படியே அவனையே ஏங்கி பார்த்துட்டு இருந்தேன். அவன் தலையை குனிஞ்சிட்டான், சிக்னல் போட்ட உடனே போயிட்டான் அப்படின்னாங்க. அவங்க ஒரு விதவை. எங்கள் சித்தப்பா சின்ன போதிலே இறந்துட்டார் குடிப்பழக்கத்தில். அவங்க 4 வீடு பாத்திரத்தை தேய்ச்சி தான் 4 பிள்ளைங்களை பாதுகாத்தாங்க. இந்த 4 பிள்ளைங்கள் இன்றைக்கி நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க தன் தாய் செய்த தியாகத்தை மறந்துடுச்சு பாருங்களேன். அந்த தாய் எப்படிலாம் கண்ணீரோடு அந்த பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு, அது வேலை கிடைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களை காத்துனா, பக்கத்தில் இருக்க ஒரு தாயை கூட விசாரிக்க கூட அவனுக்கு மனசு இல்லை. ஆனால் ஆன்லைனில் இருக்குது, பார்க்குறான் என்னன்னு தெரில. அவன் இன்றைக்கி ஊழியம் செய்கிறான். என்ன ஊழியம் செய்கிறான்னு தெரில பாருங்களேன். வேதனையாக இருக்குங்க. கண்ட தாயின் இடத்துல அன்பு கூறாத நீ காணாத தேவன் இடத்துல எப்படின்னு ஒன்றும் புரியல கதை இல்லை. கவனிங்க, இந்த பாரத்தோடு பேசுகிறேன். நம்ம ஒரு சில காரியங்களை மறக்கவே கூடாது, நினச்சின்னு இருக்கணும் இல்லை. அதை எதெல்லாம் நம்ம நினைக்கணும் என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு சின்ன காரியங்கள் தான். வேதத்தில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. உபாகமம் புத்தகத்தில் மட்டும் ஆண்டவர் ஒரு சிலதை எப்பா அதில் நினைப்பா அப்படின்னு இருக்காரு, வந்துடாதப்பா அப்படின்னு. அதை மட்டும் நம்ம என்னன்னு நினச்சி இந்த சர்வீஸை முடிக்கலானுங்களா. முதலாவதாக நம்ம யாரை நினைக்கணுமா, நம்மை உண்டாக்கின ஆண்டவரை நம்ம நினைக்கணும். அல்லேலூயா. வாசிங்க உபாகமம் 8:18. போதும், தேங்க்யூ. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்க வேண்டிய ஒரு முக்கியமான நபர் உண்டானால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். ஏன் நினைக்கிறோம் அப்படின்னு அங்கே அந்த வசனம் சொல்லுது, இந்நாளில் உனக்கு உண்டா இருக்கிறது போல. இன்னைக்கு உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது யோசித்து பாருங்க. ஒரு நல்ல கணவனை கர்த்தர் தந்திருக்கிறார், ஒரு நல்ல மனைவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், இன்னைக்கு நல்ல அன்பான பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். என்னதான் கஷ்டம் இருந்தாலும்
ஒரு நல்ல வீட்டை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலாக ஒரு நல்ல ஆவிக்கிற சபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நல்ல ஒரு போயிட்டு வெளில வர்றதுக்கு ஒரு நல்ல வாகனங்களை கர்த்தர் தந்திருக்கிறார், வேலையை தந்திருக்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன் ஆண்டவர் நினைக்கணுமா, இந்த நாளில் உனக்கு இருக்கிறத அது உன் சம்பாத்தியத்தினால வரலை, அதை கர்த்தரே உனக்கு தந்திருக்கிறார். அப்போ அதனால அது தந்தவரை நம்ம என்ன செய்யணுமா நினைக்கணுங்க. அவர் மன நினைவாகவே இருக்கணும்ல. ஃபாதர் நல்ல ஒரு பாட்டு பண்ணார், உன் நினைவா இருக்கின்றார் ஓடிவா. அவரு நம்ம நினைவாகவே இருக்கிறாராம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார்ல. ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் மறப்பதில்லை, நான் உன்னிட்டு விலகுவதில்லை உள்ள. அவர் நம்ம மேல் நினைவாக தான் இருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ என்ன கொஞ்சம் நினச்சிக்கன்றார். ஆமேன். நம்ம கர்த்தரை நம்ம நினை. ஒரு சிலர் நினைப்பேன் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, விக்கிரக ஆராதனையிலேருந்து ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, இயேசுநாதரே நினைப்பாங்க. அவங்க பழசுல வெளில வந்தாங்க பாருங்க, அதையே நினைப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை கிளம்பி போயிடுவாங்க ஊருக்கு. எதுக்கு? திருவிழாவான், திருநாள். எதுக்கு உனக்கு திருவிழான்றேன்? எங்கே அங்கே தான் எல்லாம் செய்வாங்கள்ல சடங்கு எல்லாம். அந்த கிராமத்தில் வருஷத்துக்கு வரும்போது அது விசேஷமாக செய்வாங்க. எல்லாரும் வந்து கவனிங்க, கர்த்தர்களோடு பேசுவாராக. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால். வார்த்தை சும்மா வராது. யாரும் இங்கே அது மாதிரி இருக்கீங்க. காலையில் கர்த்தர் என்கிட்ட சொன்னார், நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு முடிவு கட்டுங்க. நீங்கள் நினைக்க வேண்டியது ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பாஸ்டர் அழகாக சொன்னார், உண்மையாக கர்த்தரை தேடி பாருங்கள், கர்த்தர் நிச்சயம் வாழ்க்கையில் அற்புத அதிசயங்கள் நிச்சயம் செய்வார். அப்போது இன்றைக்கி ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. நான் அதை விட்டுட்டு வந்துட்டேன், இனி அங்கே நான் திருவிழாக்கோ வருஷத்துக்கு ஒரு முறை வர்றதுக்கோ சொந்தக்காரங்களை பார்க்க தப்பு இல்லை. அன்றைக்கி எல்லோரும் சொந்தக்காரம் அது இல்லை. அதே நேரத்தில் அங்கே பல விதமான காரியங்கள் நடக்கும், அங்கே நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் எலியாவை பார்த்து கேட்டார், உனக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்டார். அந்த மாதிரி கர்த்தர் அவனை பார்த்து கேட்கக்கூடாது. ஆக முதலாவதாக நாம் நினைக்க வேண்டிய ஒருவர் நம்முடைய ஆண்டவரை மாத்திரம் வாழ்நாள் முழுவதும் நினைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ரெண்டாவதாக எதை நினைக்கணுமா, அவர் தந்த ரட்சிப்பை நினைக்கணுமா. எதை? அதே உபாகமத்தில் தான் நான் காரியங்களை சொல்ல போகிறேன். 5:15 இருக்கு பாருங்களேன். ரெண்டாவதாக நான் நினைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் 5:15. நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தாய் என்றும் நினைப்பாயாக. நீ முதல்ல எங்க இருந்த? எகிப்து தேசத்தில் இருந்த. அப்படின்னா என்ன? நீ முதல்ல விக்கிரக ஆராதனையில இருந்த, நீ குடிகாரனா இருந்த, நீ மாந்திரிகத்துல கட்டப்பட்டு இருந்த, நீ வியாதியஸ்தனா இருந்த. அப்படிப்பட்ட எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கினார், கர்த்தர் உன்னை ரட்சித்தார். இது நம்மால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் நினைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த கர்த்தர் தந்த ரட்சிப்பை நாம் நினைக்க வேண்டும். சிந்தித்து பாருங்களேன், நம்மோடு கூட பிறந்தவங்க வளர்ந்தவங்க இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படல. நமக்கு இரத்த சம்பந்தமான சொந்த பந்தங்கள் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த ஆவிக்கு அனுபவங்களை கர்த்தர் அவங்களுக்கு தரலையே. அப்போ நம்ம என்ன புண்ணியம் செஞ்சோமா என்ன? நம்ம என்ன அவ்வளோ பரிசுத்தமான நீதிமான்களா? இல்லையே. கர்த்தர் கிருபையாய் நம்மை ரட்சித்து இருக்கிறார். அப்போது அந்த ரட்சிப்பை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுங்க? நினைக்கணும். பவுல் சொல்கிறார், எவ்வளவு பெரிய ரட்சிப்பு. நம்ம இந்த உலகத்திலேயே பவுல் சொல்றான், பெருசு எது தெரியுமா? பொண்ணு இல்லைங்க, வெள்ளி இல்லைங்க, நமக்கு இருக்கிற சொத்து பந்து இல்லைங்க, கர்த்தர் நமக்கு தந்த ரட்சிப்பு தான் ரொம்ப பெருசு. அதை தந்தவர் பெரியவராக இருக்கிறார். ஆகவே முதலாவதாக நம்ம நினைக்க வேண்டியது கர்த்தரை நினைக்கணும். காரணம், இன்னைக்கு அவர் நமக்கு ஒரு நிறைய காரியங்களை தந்திருக்கிறார். ரெண்டாவதாக நம்ம நினைக்க வேண்டியது அவர் தந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு. ஆட்டு ரத்தம் அல்ல, மாட்டு ரத்தம் அல்ல, தன்னுடைய சொந்த ரத்தத்தையே நமக்காக சிந்தி அவர் நம்மை மீட்டு கொண்டு இருக்கிறார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே கிருபையாய் கர்த்தர் நமக்கு தந்த ரட்சிப்பை நாம் நினைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. சாரால் நவரோஜி அம்மா ஒரு அழகான ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. அதில் ஒரு வரி இப்படி வரும், இயேசுவே கல்வாரி சிலுவையில் ஏறி ஜீவன் தந்திராவிடில். இயேசு மட்டும் கல்வாரி சிலுவையில் ஏறி எனக்காக ஜீவனை தரலன்னா, ஏழையான் என் பாவ பாரங்களை எங்கு சென்று தீர்த்து கொள்ளுவேன்? ஏழை நான், என் பாவத்தை என் சாபத்தை எங்கப்பா போய் தீர்த்து கொள்ளுவேன்?
நான் எப்படி ரட்சிக்கப்பட்டிருப்பேன் அப்படின்னு ஒரு கேள்வியோடு ஒரு பாட்டு பாடுவாங்க. மீட்பர் இயேசு குரூசில் தொங்கினாரேன்னு ஒரு அருமையான ஒரு பாடல். என்ன சொல்ல வருகிறேன், பேசுகிற நான் கூட அடிக்கடி யோசிப்பேன், நான் மட்டும் ரட்சிக்கப்படலைனா, இயேசுநாதர் என்னை மட்டும் தேடி சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் குடும்பத்தை மட்டும் கர்த்தர் ஆண்டவர் தேடி வரலனா, நான் அடிக்கடி யோசிப்பேன், எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் பிளேட்டு கழுவி வந்திருப்பேன். அதான் என்னோடய தகுதி அவ்வளவுதான், எங்கள் ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் அவ்வளோதான், என் படிப்பு அவ்வளவுதான். எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் எங்கேயாவது வேலை செஞ்சிட்ருப்பேன், அதே எனக்கு தகுதி. வேறு ஒன்றும் படிப்பு கிடையாது, பணம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இல்லைனா செய்யக்கூடாத ஏதாவது குற்றங்களை செஞ்சுட்டு இங்கே ஜெயிலில் கம்பி அணிக்கிட்டு இருப்பேன். இதுதான் உண்மை, தேவ சமூகத்திலேருந்து சொல்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனுஷரையும் கர்த்தர் ரட்சித்திருப்பார் என்று சொன்னால், இந்த மைக்கை உங்ககிட்ட கொடுத்தால் நீங்கள் சொல்லுவீங்க, நான் அப்படிலாம் இருந்தேன், கர்த்தர் எங்களை ரட்சித்தார் என்று சொல்லி. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் முதலாவது நம்ம கர்த்தரை நினைக்கணும். மற்ற விக்கிரகத்தின் காரியங்களை தயவுசெய்து நினைக்கவே கூடாது. அது மரியாள் அம்மாவாக இருக்கலாம், அல்லது விக்கிரகத்தின் எப்படிப்பட்ட நாமங்களாக இருக்கலாம், அதை நம்ம நினைக்கவே கூடாது. கர்த்தரை மட்டும்தான் நினைக்கணும். ரெண்டாவதாக நம்ம நினைக்க வேண்டியது எதுங்க, அவர் தந்த ரட்சிப்பு. அது எவ்வளோ பெருசுங்க தெரியல, இவ்வளவு பெருசுன்றான், ரொம்ப பெருசு அது. அந்த ரட்சிப்பை கர்த்தர் கிருபையாக நமக்கு தந்திருக்கிறார், கிருபையாக நமக்கு தந்திருக்கிறார். அதை ஒவ்வொரு நாளும் நினச்சி ஆண்டவரை துதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியோடு இருக்கணும் நம்ம. ஆமென். ஆமாம். மூணாவது, கர்த்தர் நம்மை நடத்தி வந்த வழிகளை நினைக்கணுமா. கர்த்தர் நம்ம வழிகளை கொஞ்சம் நினைக்கணும். இல்லை இன்றைக்கி பெருசாக நினைக்காதீங்க, பழசை கொஞ்சம் நினைக்கணுன்றார் ஆண்டவர். வாசிங்களேன், 8:2 இருக்கு பாருங்களேன். அதே உபாகமத்தில் சொல்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தர் இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம நடத்தி வந்த ஒரு வழி 2 வழி இல்லை, எல்லா வழி நினைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஜனவரி மாதத்தில் கர்த்தர் நடத்தி இருக்கிறார், பிப்ரவரியில் கர்த்தர் நடத்தி இருக்கிறார், மார்ச்சில் ஏப்ரலில் கர்த்தர் நடத்தி இருக்கிறார், ஜூன் மாதத்தில் நடத்தின தேவன் இந்த ஜூலையில் நடத்த கர்த்தர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம நடத்தி வந்த வழிகளை கொஞ்சம் நினச்சி பார்க்கணுங்க, மறந்துடக்கூடாது. எப்படிலாம் நடத்தினார், போன வருஷம் எப்படி நடத்தினார், அதுக்கு முந்தின வருஷம் எப்படி நடத்தினார். தாவீது சொல்கிறான், நான் ஆடுகளுக்கு பின்னே இருந்தேன், கர்த்தர் என்னை அரசனாக மாற்றினார். எப்போ சொல்கிறான், அரசனாக இருக்கும்போது சொல்ல வேண்டிய அவசியமே அவன் நினைக்கிறான் பாருங்களேன். என் தகுதி அவ்வளோதான், எங்கள் அப்பா கொஞ்சம் ஆடுகளை கொடுத்து, கொஞ்சம் ஆடுது, அது கூட போடா மேய்ச்சி வாடான்னு என்னை மெய்ப்பனாக தான் வச்சார். ஆனால் என்னுடைய பரம தகப்பன் என்னை அரசனாய் மாற்றினார். பண்பானவர்களே, கர்த்தர் நம்ம நடத்தி வந்த எல்லா வழிகளும் நினைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இளையசாரை கேட்டால் சொல்லுவான், இளையசார் கர்த்தர் உன்னை எப்படி நடத்தினாரு? அவன் சொல்லுவான், கர்த்தர் என்னை நேர் வழியாக நடத்தினார், நிஜமானுடைய சித்தத்தின்படி செய்ய என்னை நேர் வழியாக நடத்தினார். இந்த ஆமாம், சங்கீதக்காரனை கேட்டால் சொல்லுவான், சங்கீதக்காரன், நீ ஆண்டவர் உன்னை எப்படி நடத்தினார்? அவர் என்னை செம்மையான வழியில் நடத்தினார். ஏசாயா கிட்ட கேட்டால் சொல்லுவான், ஏசாயா என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் நடக்க வேண்டிய வழியிலே கர்த்தர் என்னை நடத்தினார். அதே ஏசாயா சொல்லுவான், கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தினார். ஆமாம், சங்கீதக்காரனை கேட்டால் சொல்லுவான், கர்த்தர் என்னை நீதியின் பாதையில் நடத்தினார். 23:5 நீதியின் பாதையில் நடத்தினார். எரேமியாவை கேட்ட சொல்லுவான், கர்த்தர் என்னை பத்திரமாய் நடத்தினார். இடத்திற்கு வசனம் இருக்கு, எப்படி நடத்திருக்கார் பாருங்களேன். அதே சங்கீதக்காரன் சொல்றான், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் அவர் என்னை நடத்துவார். ஓ, கர்த்தர் இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். எல்லா வழிகளையும் நாம் நினைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அது கசப்பான வழியாக இருக்கலாம், நன்மையான வழியாக இருக்கலாம், இருளின் பாதையாக இருக்கலாம், வெளிச்சத்தின் பாதையாக இருக்கலாம், வியாதியின் பாதையாக இருக்கலாம், இல்லை எப்படிப்பட்ட வழியாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அந்த வழிகள் நினைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. 4வது நாம் எதை நினைக்கணும்னா, கர்த்தர் நமக்கு தந்த சபையை நினைக்கணும். கர்த்தர் நமக்கு, ஆமாம், இந்த சபைக்கு வராதுக்கு முன்னாடி நம்ம நிலைமை எப்படி இருந்தது யோசித்து பாருங்கள். சபைக்கு வந்த பிறகு கர்த்தர் நம்ம எப்படிலாம் ஆசீர்வச்சிருக்கிறாரு. இல்லை நமக்குள்ளே இருந்த விக்கிரகத்தின் கிரியாக இருக்கலாம், மாந்திரிகத்தின் கிரியாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட நேரம்லாம் இருக்குது. இன்றைக்கி சாப்பாட்டுக்கு
ஆண்டவர் நல்லா திருப்தியான ஆகாரத்தை நமக்கு தர்றாரு. இல்லை, பல விதங்களில் நெருக்கம் இருக்குது, தேவைகள் இருக்குது, போராட்டம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நாலாவதாக நம்ம நினைக்க வேண்டியது, வாசிப்போம் வசனத்தை, 4ஆம் அதிகாரத்தின் 9 மற்றும் 10 எழுதியிருக்கு பாருங்களேன். ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நீ நிற்கும் போது என் வார்த்தைகளை கேட்கும்படி போதும். ஓரேபிலே யாருடைய வார்த்தை ஜனங்கள் கேட்டார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். இந்த நல்ல சமாரியன் சிறுதாவூர் சபையில நீங்க யாருடைய வார்த்தை கேட்குறீங்க? ஒரு மனுஷனுடைய வார்த்தை இல்லை, வாரந்தோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்குறீங்க. புதன்கிழமை தோறும் வேத பாட கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க. அப்போது கர்த்தர் அவங்களோடு பேசுகிற இடம் தான் ஓரேப். ஓரேபாக இந்த திருச்சபையை நினைத்துக்கொள்ளு என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு எல்லாத்துக்கும் நமக்கு நினைக்க நேரம் இருக்கு. ஆனால் சபையில் கொஞ்சம் அப்படி இப்படி நான் போலனா கூட பரவாயில்ல, அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தெய்வ சமூகத்திலிருந்து சொல்கிறேன், ஆண்டவர் எங்களை ரட்சித்து 45 ஆண்டுகள் ஆகிறது. அதில் 2 ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் சபையை நினைக்காமல் போகாமல் இருக்க கர்த்தர் உதவி செஞ்சார். தடையாக இருந்தது 2 ஞாயிற்றுக்கிழமை. என்னென்னு கேட்டிங்கன்னா, என் சிந்தை சரியாக இருக்குன்னா, ஒரே நாளில் என்னை 8 விதமான வியாதி தாக்கினது. 8 விதமான வியாதினால் நான் அன்கான்ஷியஸாக இருந்தேன். என் தலைமாட்டில் என்னை அதிகமாக நேசிக்கிற ஒரு சகோதரி ஓன்னு அழுவுறா. அது கூட எனக்கு தெரியல. எங்கள் மனைவிட்ட கேட்குற, ஏமா யாருமா அழுகுறாங்கன்னு. அது சொல்லுது, இந்த மாதிரி அந்த பேரை சொல்லி, கனகா வந்திருக்கா, நீ இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து ஒவ்வொன்று அழுகுறான்னு. எனக்கு தெரியல. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை என் ஆலயத்துக்கு நான் போகல, சபையை நினைக்க முடியும். 2வது, சென்னையில் பெருவெள்ளம் வந்த பொழுது என் வீட்டு பெட்ரூம்குள்ளேயே தண்ணி வந்துடுச்சு. இப்போ நாங்களாம் அடைக்கலம் தேடி ஒரு ஸ்கூலில் இருந்தோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஆலயத்திற்கு போக முடியல. மற்ற எல்லா நேரத்திலையும் சபையிலே கர்த்தரை கனம் பண்ண கர்த்தர் உதவி செஞ்சார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். நீங்கள் ஆலயத்திற்கு ஒரு மனுஷனை கனம் பண்ண வரலங்க, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரை கனம் பண்ணி வந்திருக்கிறீங்க. அப்படி நினச்சிங்கன்னா, ஒரு சிலர் ஓடி வர்றதை நான் பார்த்தேன். 9 மணி சர்வீஸ்க்கு முன்னாடியே ஓடி வருவீங்க. அப்போது நாம் 4வதாக மிகவும் முக்கியமாக நினைக்க வேண்டியது, நாம் கர்த்தருடைய சபையை நினைக்க வேண்டும். ஓரேபில தான் நான் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் என்னோடு கூட பேசுவார். கர்த்தருடைய வாய் துறக்கிற இடம் தேவனுடைய சபை. கர்த்தருடைய ஆலோசனை வெளிப்படுகிற இடம் தேவனுடைய சபை. அப்போ நீங்கள் கேட்கலாம், வீட்டில் எனக்கு ஆலோசனை கிடைக்காதா, கர்த்தருக்கு கிடைக்காதான்னு. ஆனால் வீட்டில் ஆலோசனை கிடைக்கிறதுக்கும் கர்த்தருடைய சபையில் கர்த்தர் வார்த்தை வெளிப்படுவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. அனுபவத்தோடு கூட சொல்கிறேன், கவனிங்க. இப்போது சபை என்று சொல்லும் பொழுது உங்களுக்காய் கர்த்தர் ஆயத்தம் பண்ணின ஊழியக்காரனை நீங்கள் நினைக்கணும். யோசிச்சுதுங்க. ரொம்ப கஷ்டமான சாம பாஸ்டர் நேரம் இல்லை, அடிக்கடி யோசிப்பேன், இந்த மனுஷன் எப்படித்தான் வாரத்துக்கு 2 முறைலாம் வராரு 2 வீலரில். ரொம்ப யோசிப்பேன், நான் யோசித்து பார்ப்பேன். பாருங்களேன், அப்போ என்னதான் இப்போ சரீர பிரச்சனை இருந்தாலும், குடும்பத்தில் கரை இருந்தாலும் வராங்களே, உங்களுக்காக வராங்களீங்களே ஓரேபில கர்த்தர் உங்களோட வார்த்தையை பேசுறதுக்கு. அப்போது நீங்கள் அந்த சபையை நினைக்கணுங்க. சபை ஊழியக்காரன் மறந்துடக்கூடாதுங்க. இல்லை, சபைனா என்ன? தேவனுக்கும் ராயனுடையத. ஆமாம், அதை நீங்கள் நினைக்கணும். உங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆஸ்வதிக்கப்படணும்னா, உங்கள் கையின் பிரயாசனால் கர்த்தருடைய நாமத்தை கனம் பண்ணணும் சபையில். அல்லேலூயா. நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் கொடுக்குறீங்க, இல்லைன்னு சொல்லலை. இன்னும் கூட இந்த சபைக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் உண்மையாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரா. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என்னதான் வந்தாலும் நான் 4வதாக இந்த திருச்சபையை ஓரேபை நான் நினைப்பேன் வாழ்நாள் முழுவதும். அல்லேலூயா. இன்னைக்கு அடிக்கடி ஒரு காரியங்களுக்காக சபையை விட்டு சபையை போயிடுறாங்க பாருங்களேன். ரொம்ப வேதனையாக இருக்குது. சின்ன ஒரு காரியம்தான், ஏதோ ஒரு பாஸ்டர் ஏதோ கோபத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், இது பிரசங்கத்தில் கூட சொல்லியிருப்போம். அதற்காக சபையை விட்டு வெளில போனவங்க இங்கே கூட சிறிதாக நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஒரு நாள் தேவகுமார் பாஸ்டர் என்கிட்ட தனியாக பேசிட்டு இருந்தார். அவர் கண்ணீரோட ஒரு காரியத்தை சொன்னார், கண் கலங்கி. ஒரு சில பேருங்களாம் லைனாக அவர் சொல்லிகிட்டே இருந்தார், யாரெல்லாம் சொல்ல மாட்டேன் நான். ஆனால் இவங்களாம் இப்படில இந்த மாதிரி இருந்தாங்க, இவ்வளோ பிரச்சனை இருந்தாங்க, நான் இவங்களுக்காக ஜெபிச்சேன், கர்த்தர் அவங்களுக்கு விடுதலை தந்தார். 1 நாள் 2 நாள் அல்ல, ஒரு சிலருக்கு பல நாட்கள் உபவாசித்து பல இரவு நான் கண் விழித்து ஜெபிச்சிருக்கேனே. அவங்க சொன்னார், இந்த மாதிரி பிரச்சனையில் இருந்தாங்க, இவ்வளோ குடும்பம் இவ்வளோ சிதறப்பட்டிருந்தது, ஆனால் இப்படிப்பட்ட இவங்களுக்காக நான் இவ்வளவு கண்ணீர் விட்டு இவ்வளவு ஆண்டவரிடத்தில் நான் மன்றாடி இவங்களுக்கு விடுதலை வாங்கி தந்தோம், ஜனங்கள் நன்றி இல்லாத போயிட்டாங்கன்னு சொல்லி கண்ணீரோடு அழுத நான் கண்ணால் பார்த்தேன்.
அந்த மாதிரி அருமையான கர்த்தர் பிள்ளைகளை எந்த ஊழியக்காரனும் அழுவாதபடிக்கு உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. நீங்கள் ஓரேபாகிய சபையை நம்ம நினைக்கணுங்க, நம்ம நினைக்கணும். இல்லை ஒரே சபையில், எங்கள் சபையில் ரட்சிக்கப்பட்டேனோ அதே சபையில் இன்னைக்கு 45 வருஷமாக அதே சபையில் இருக்கேன். அனுபவ சாட்சியோடு சொல்கிறேன். சும்மா கதை விடுறதுக்காக நான் இங்கே வரல. இல்லை, எனக்குன்னு ஒரு ஊழியர்காரர் இருக்கார், எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கார், என் ஆத்துமாவுக்கு ஒரு உத்தரவாதி இருக்கிறார். இல்லை, எனக்கு தெரியும் இல்லைங்களா. அவர் வேலை வயசில் குறைவாக இருக்கலாம், என்னை விட அனுபவத்தில் கூட அவர் குறைவாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரால் எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன் அவர். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன் அவர். அப்போ அன்பான விசுவாசிகளே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். 6 நாள் உலக வேலையை செய்கிறீங்க, ஒரே ஒரு நாள் கர்த்தருடைய நாள், அது கூட முழுசு கிடையாது, ஒரு 2 மணி நேரம் தான் இல்லைங்களா. ஆகவே அருமையான நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை மறந்தா, கர்த்தருடைய வேதம் வெளிப்படுகிற வேதத்தை நீங்கள் மறந்தா, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மறந்துடுவாராம். தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளுக்காவது என்ன செய்யுங்க, இந்த சபையை மறந்துடாதீங்க. ஆமென். ஆமாம், இந்த சபைலாம் இல்லைன்னா என்ன, தென்பகுதியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த மடம் இல்லைன்னா சந்த மடமா, சந்த மடம் இல்லைன்னா சர்க்கார் மடம்னு சொல்லுவாங்க, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி பகுதியில். அப்படின்னா என்னென்னா, நல்ல சமாரியன் சபை இல்லைன்னா என்ன, அந்த சபை இருக்குது, ஏஜி சபை இருக்குது, ஏஜி சபை இல்லைன்னா ஏசிய சபை இருக்குது, ஏசிய என்னன்னா சிபிஎம் இருக்குது, எல்லாம் சபை தான். ஆனால் கர்த்தர் நமக்குன்னு கொடுத்த ஒரு மந்தை இருக்குது, அந்த மந்தை தான் நமக்குன்னு கர்த்தர் கொடுத்த மந்தை. கவனிங்க, நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன், சின்ன பகுதியில் மாடு மேய்ச்சுவேன். எனக்கு ஆடு மாடு மேய்க்கிறது ரொம்ப பிரியம் வேறு, சந்தோஷமாக ஆடு மாடு மேய்ப்பேன். காலையிலே எங்கள் தாத்தாவும் பாட்டியும் 2 மாடை கையில் கொடுத்துட்டு போய் மேய்ச்சி விடான்னுவாங்க, எல்லாம் பம்பம்னு மேய்ச்சி எடுத்துன்னு வந்துடுவேன். ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவேன், அந்த மாட்டை அங்கேயே கயிறை அது கொம்புலேயே கட்டிட்டு அதை விட்டுருவேன். குளிச்சுட்டு நான் வருவேன் கிணத்துல, அங்கே ஏரியில் அந்த வயலில் தான் விட்டுருப்பேன். அங்கேருந்து 2, 3, 5, 4, 6 கிலோமீட்டர் இருக்கும். அந்த மாடு எங்கே வந்து சேரும் சொல்லுங்கள், அதுக்கு குறிக்கப்பட்டு இருக்கிற சரியான தொழுவத்துக்கு தான் வரும். அதே ஊரில் நூற்றுக்கணக்கான தொழுவம் இருக்குது, அங்கெல்லாம் போகாது. இல்லை, எரேமியாவில் ஆண்டவர் வேதனையோடு சொல்லுவார், மாடு தன் எஜமானன் அறியண்டா, கழுதை தன் முன்னணையை அறியும், என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்தே போனார்கள் அப்படின்னு எரேமியாவில் ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு சொல்லுவார். அப்படி நம்மை பார்த்து சொல்லாதபடிக்கு கர்த்தர் நமக்கு இந்த சபையை நினைக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. எங்கள் அம்மா ஏப்ரல் மாதம் கர்த்தருக்குள் நித்திரடைஞ்சாங்க, 25ஆம் தேதி. நீங்களாம் வந்தீங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அவங்க கொளத்தூரில் வீடு, சபை கோயம்பேடு. ஆனால் காலையில் 6 மணி சர்வீஸுக்கு எங்கள் அப்பாவும் அவங்களும் 2 வீலரில் 5:45 உள்ளே இருப்பாங்க சபையில். நான் கூட சொல்லுவேன், ஏமா பக்கத்துலேயே நம்ம போகிற சபை ஏசிய சபைகள் அங்கே இருக்குமா, நீங்கள் போகலாமே, எதுக்கு இவ்வளோ தூரம் இருட்டில் வரீங்க, காலையில் விழுந்தா என்ன கஷ்டமாக இருக்குன்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்குன்னு முன் குறிக்கப்பட்ட ஒரு தொழுவம் இருக்குது, எனக்குன்னு முன் குறிக்கப்பட்ட ஒரு மந்தை இருக்குது, எனக்குன்னு முன் குறிக்கப்பட்ட எனக்குன்னு ஒரு மேய்ப்பன் இருக்கான், எனக்காக பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன் இருக்கிற இடத்தை தேடி தான் நான் போவேன்னு சொல்லுவாங்க. உயிர் விடுற வரைக்கும் அந்த திருச்சபையில் தான் அவங்க இருந்து கர்த்தர் கொண்டு அடைஞ்சாங்க. அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேன். முதலாவதாக நான் நினைக்க வேண்டியது கர்த்தரை நினைக்கணும். 2ஆவதாக அவர் தந்த லட்சியம் நினைக்கணும். மற்ற எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷத்தை கர்த்தர் மண்பாண்டங்களை வச்சிருக்கிறாரு. 3ஆவது எதை நினைக்கணும், எல்லா வழிகளையும் நினைக்கணும். இந்த வழியெல்லாம் நடத்தினீர் ஆண்டவரே, எங்களை கைவிடல ஆண்டவரே, வனாந்திரம் தான், எங்கே பார்த்தாலும் மண்ணு தான், தண்ணியே இல்லை, ஆனால் கர்த்தர் நடத்தினார். 4ஆவது எதை நினைக்கணுங்க, நம்ம கர்த்தர் நமக்கு தந்த சபையில் மட்டும் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள், எதையும் செய்ய தேவையில்லை, புரலோகத்துக்கு ஈஸியாக போயிடலாம். ஒரு மூத்த பரிசுத்தவான் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சபையில் கர்த்தர் நமக்கு போதிக்கிற சத்தியங்களை மட்டும் நம்ம கை கொண்டா போதும், நிச்சயமாக 100% வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அல்லேலூயா. ரொம்ப ஆழமான உபதேசம் சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் அலசடிப்படாதீங்க. அதை குறித்து யூதா இப்படியே சொல்லுகிறான், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம் என்று எழுதுகிறான். நட்சத்திரம் தான் அது, நட்சத்திரம் தான் பேரு. ஆனால் எப்படி இருக்கு, மார்க்கம் தப்பி அலைஞ்சிருக்கான். நம்ம மார்க்கம் தப்பி அலையாதபடிக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற மார்க்கத்தில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா.
இப்போ பெற்றோராகிய நம்ம இந்த சபையை குறித்து பக்தி வைராக்கியத்தோடு இருக்கும் பொழுது அதை பார்க்க நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததிகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்களுக்காக தயவு செய்து சபையை விட்டுட்டு போயிடாதீங்க. கர்த்தங்களோடு பேசுவாராக. ஐந்தாவதாக நாம் நினைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. 9ஆம் அதிகாரத்தின் 7 மற்றும் 8வது வசனம். அதே உபாகமத்தில் தான், நீ வனாந்தரத்திலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு போதும் போதும் கடுங்கோபம் உண்டாக்கினதை அதை மறவாயாக, மறந்துடாதன்றாரு. 5வதாக எதை நினைக்க சொல்றாரு? நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில கர்த்தர் நம்ம ரட்சித்திருக்கிறாரு, நல்ல சபையில விசுவாசியா வச்சிருக்கிறாரு, அபிஷேகம் பெற்று இருக்கிறோம், அந்நிய பாஷை பேசுறோம். ஆனா நம்ம பண்ற அட்டகாசம் இருக்கு பாருங்களேன். வீட்டுக்காரங்களை பற்றி ஒய்ஃபு கிட்ட போய் கேட்டால் சொல்லுவாங்க, எப்படி இவங்க வீட்டுக்காரருன்னா அந்த அம்மா சொல்லுவாங்க, ஐயோ இருந்தாலும் இங்கே தான் எப்படி இல்லை. அதே மாதிரி வீட்டம்மாவை பற்றி அவர்கிட்ட கேட்டுங்க செஞ்சீங்க, எப்படி உங்கள் வீட்டம்மானா, ஐயோ இங்கே தாங்க தேவதூதர் மாதிரி இருப்பா, அங்கே வீட்டில் பண்ணுற அம்மா அட்டகாசங்குதில். என்னையே சேர்த்து தான் சொல்கிறேன், நம்ம ஞாயிற்றுக்கிழமானவனா தேவதூராக மாறிடுவோம். ஆனால் சபையை விட்டு போனால் வீட்டில் பண்ணுற நம்ம அட்டகாசம் இருக்குது, அநியாயம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் கர்த்தர் பொறுத்து இருக்கார் பாருங்கள். இப்போது நீ வனாந்தரத்தமான இந்த வாழ்க்கையில் ஆண்டவரை நம்ம கோபம் உண்டாக்கலையா? வேதம் சொல்லு, கடுங்கோபம் உண்டாக்கணுமா? அந்த கடுங்கோபம் உண்டாக்கினாலும் நம்முடைய ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாக இருந்தார். அதை தான் நான் சொல்ல வரேன். நம்ம செஞ்ச பாவத்திற்கு கர்த்தர் உடனே பதில் தரல, நம்ம செஞ்ச அக்கிரமத்திற்கு கர்த்தர் உடனே தண்டித்துடல. என் பிள்ளை என் பிள்ளை என் மகன் என் மகள்னு சொல்லி கர்த்தர் இரக்கமாக இருக்கிறார் பாருங்க. வனாந்திரத்தில் நீ கடுங்கோபம் உண்டாக்கின நினைத்துக்கொள். வாலிய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காத்து கொள்ளணும். உங்கள் வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படணும், கடுங்கோபம் கொள்ளக்கூடாது. இன்னைக்கு பாவம் பல தரங்களிலே பயங்கரமாக இருக்குது, ரொம்ப கொடுமையாக இருக்குது இல்லை. இன்னைக்கு ஓரின சேர்க்கை, ஹோமோசெக்ஸுங்கிறதான SPLT ஏதோ ஒன்று ரொம்ப வளர்ந்துக்கிட்டு இருக்கு இல்லை. கிறிஸ்தவ பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் அதில் இருக்கிறதாக நாங்கள் கேள்விப்படுறோம். சமீபத்தில் சென்னையில் அது ஒரு பெரிய ஊர்வலம் நடந்தது. ஆண் ஆண் பெண் பெண்ணை திருமணம் சொல்லி அதில் ஒரு பெண் பதாகை எடுத்து நடந்து செல்றா. யார் தெரியுமா? சென்னையிலே ஒரு பெரிய பிரபலமான ஒரு பாஸ்டருடைய மகள். அவள், வேதனையோடு சொல்கிறேன், ஆயிரக்கணக்கான திருச்சபைக்கு ஒரு ஊழியக்காரன் அவன் மகள் அந்த FGP அந்த LTயில் போய் சேர்ந்துட்டு, அப்போது ஊழியக்காரனுடைய பிள்ளையினுடைய நேரமே அப்படின்னா விசுவாசிகளுடைய பிள்ளைங்களை யோசித்து பாருங்கள். அன்பு தகப்பன்மாரே தாய்மாரே, ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில்னு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, அவங்க யாரோட அதிகமாக சேட் பண்ணுறாங்க, எத்தனை மணிக்கு வீட்டிலேருந்து வெளில போகிறாங்க, எத்தனை மணிக்கு அவங்க போகிற கல்லூரியோ இல்லை வேலை செய்கிற இடத்துக்கு போகிறாங்க, எத்தனை மணிக்கு திரும்பி வீட்டுக்கு வருவாங்க, அது இடையில யார் யாரெல்லாம் சந்திச்சிருக்காங்க, வீட்டில் அவங்க இருக்கும் பொழுது மொபைல் ஃபோனில் யாரோட பேசுகிறாங்க பழகுறாங்க, என்ன வீடியோஸ் அவங்க பார்க்குறாங்கன்றத பெற்றோர் பார்க்கலனா பிள்ளைங்களுடைய வாழ்க்கை கடும் கோபம் உண்டாக்குறதா மாறிடும். நான் வேதனையோடு சொல்கிறேன். இன்னும் கூட அதில் டீப்பாக சொல்லுவேன், பெரியவங்களாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நான் சுருக்கிடுறேன். கவனிங்க, ஆசரிப்பு கூடாரத்தில் பலிபீடத்தில் கந்த வர்க்கத்தை போடுவாங்களாம், சுகந்த வாசனை தைலத்தை போடுவாங்களாம், வெள்ளை போலத்தை போடுவாங்களாம். அப்படியே போட்டு 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 அதுலேருந்து புகை வரும். அதை கர்த்தர் நுகர்ந்தார். அப்போது பலிபீடமாகிய சபையில் நீங்கள் வந்திருக்கீங்க, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறீங்க, காணிக்க பலிகளை செலுத்துகிறீங்க, ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து கண்ணை மூடி ஆராதனை செய்கிறீங்க. உங்களுடைய பலியை கர்த்தர் கடுங்கோபமாக நுகரக்கூடாது, மகிழ்ச்சியாய் நுகரக்கூடிய வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தரணும். அதை சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? வேஷம் போடக்கூடாது, இங்கே இல்லை வேஷம் போடக்கூடாது. தூரத்தில் இருந்தாலும் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் இல்லை. கவனிங்க, இங்கே ஒருவேளை ஊழியக்காரங்களுக்கு முன்பாகி நம்ம வேஷம் போட்டல, ஆண்டவருக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமாயும் நிர்வாணமாக இருக்கிறது. அவருடைய 7 கண்களும் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. எதை நினைச்சார் ஆண்டவர்? வனாந்தரத்திலே கடும் கோபம் உண்டாக்கினது நினை. இதுவரை எப்படி இருந்தவரோ தெரியாது. இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டவருடைய கடும் கோபம் அல்ல, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து சந்தோஷம் அடையும்படி கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றுவாராக. அல்லேலூயா. ஆமாம், கோபமோ ஒரு நிமிடம், கிருபையோ நித்தம் நித்தம்னு அழகா ஃபாதர் பாடியிருக்கார். அது வசனம் தான் இல்லை. கோபமோ ஒரு நிமிடம், கோபமோ ஒரு நிமிடம்,
கிருபையோ நித்தம் நித்தம். இல்லை, புதிய பாடல் பாடின்னு ஆண்டவருடைய கோபம் வந்து ஒரு செகண்ட், ஒரு நிமிடம் தான். ஆனால் அவர் கிருபை இருக்கு பாருங்க, தலைமுறை தலைமுறை தோறும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ அருமையானவர்களே, மறுபடியும் சொல்லுது உங்களுக்கு, நம்ம குடும்பத்தை பார்த்து கர்த்தர் கோபம் அடையக்கூடாது, சந்தோஷம் அடையணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் கோபம் அடையக்கூடாது, சந்தோஷமா அடையணும். கர்த்தர் மிகவும் வெறுக்கிற ஒரு காரியம் இந்த மாயை, நடிப்பு இருக்கு பாருங்களேன். பரிசுத்தவான இப்போ நடிக்கிறது, நீதிமான, அது ஆண்டவர் விரும்புகிறதே கிடையாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லதென்றும் சொல்ல கர்த்தர் நமக்கு ஒரு உண்மையுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு தருவாரா. அல்லேலூயா. 5 காரியங்களை சொல்லியிருக்கோம். முதலாவது எதை நினைக்கணும்? கர்த்தரை நினைக்கணும். ரெண்டாவது எதை நினைக்கணும்? கர்த்தர் நமக்கு தந்த விலையேற பெற்ற பெரிய ரட்சிப்பை. மூணாவது எதை நினைக்கணும்? எல்லா வழிகளையும், அப்பா நம்ம நடத்தி வந்த எல்லா வழிகளையும், தாழ்வு நினைய வழியாக இருக்கலாம், மேன்மையான வழியாக இருக்கலாம். நாலாவது எதை நினைக்கணும்? சபையை நினைக்கணுங்க. இன்னைக்கு ரொம்ப அந்த சபையை நினைக்க ரொம்ப முக்கியம். சபையை நினைச்சிருங்க. சபைக்கு செய்ய வேண்டிய கடமையை தயவுசெய்து செய்யுங்க. கர்த்தர் உங்கள் சந்ததிகளை பெருக பண்ணுவார். அந்த உங்கள் சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்த்துட்டு தான் உங்கள் கண்ணு மூடும். தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். சபையை நினைங்க. சபைக்கு நினைனா என்ன? சபை கூட காரியங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்ய வேண்டிய காரியங்களை ரொம்ப செய்யுங்க. ஏன்னா இது தேவனுடைய வீடாக இருக்குது. அநேகரை பரலோகத்திற்கு ஆயத்தம் பண்ணுகிற ஒரு முக்கியமான ஒரு பாத்திரத்தின் வழியாக இருக்குது. 5வது எதை நினைக்கணுங்க? கோபத்தின் மத்தியிலையும் கர்த்தர் எனக்கு இரக்கம் செஞ்சாரே. ஆமாம், எவ்வளோ ஆண்டவருக்கு நான் கோபம் மூட்டி இருக்கிறேன். எத்தனையோ முறை நல்ல சத்தியத்தை கேட்டு போவேன், திங்கக்கிழமையே பாவம் செஞ்சிருவேன். இதை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு திருமணம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போவேன், கண்ணில் பார்த்துருவேன். இந்த ஆளுக்கிட்ட பேசவே கூடாது, பழகவே கூடாது, பழைய ரிலேஷன்ஷிப், தவறான உறவு, இதை கட் பண்ணுன்னு சொல்லி ரொம்ப வீரா போட ஞாயிற்றுக்கிழமை திருமணம் பண்ணிட்டு தான் போவேன். ஆனால் திங்கக்கிழமை அதே ஆளோடு போய் அதே காரியத்தை செஞ்சிடுவேன். இப்படி பல முறை நம்ம ஆண்டவருக்கு கடும் கோபம் மூட்டி இருக்கிறோம் வண்ணாந்திர வாழ்க்கையில். ஆனால் கர்த்தர் நம்ம இரக்கமாய் வைத்து இந்த ஜூலை மாதத்தின் 14ஆம் தேதியை பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இனி நாம் ஆண்டவருக்கு கடும் கோபம் மூட்டாதபடி நம்மை பார்த்து ஆண்டவர் சந்தோஷம் அடையத்தக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. 6வதாக எதை நினைக்கணும் தெரியுங்களா? 25, 18 17 கூட 17 வாசிங்க பரவாயில்ல வாசிங்க. இருக்கையில் நினைத்திரு. அதுக்கு தெரியும். 17 அமலேக்கை நினைத்திரு. நீங்கள் அப்படியே தொடர்ந்து 17, 18, 19 3 வசனத்தில் வாசிங்கன்னா தெரியும். 6வதாக நீ நினைக்க வேண்டிய ஒரு காரியம் அமலேக்கு. அமலேக்குனா என்ன? சத்துரு. ஆண்டவர் சொல்றார், இந்த சத்துரு இருக்கிறானே என் ஜனம், இஸ்ரவேல் ஜனம், அவர்கள் கானானுக்கு புறப்பட்டு போகும் பொழுது பின்னாடி இருக்கிற ஜனங்களை, விடாய்த்து போன ஜனங்களை, பலவீனப்பட்ட ஜனங்களை, அவங்களால சுறுசுறுப்பாக நடக்க முடியல, கஷ்டத்தோடு அவங்க பின்னாடி வராங்க, அவங்கள இந்த அமலேக்கு வெட்டினான். ஆகவே அவனுக்கு செய்ய வேண்டியதை நினைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அருமையானவர், என்ன சொல்ல வருகிறேன்? 6வதாக நாம் சத்துருவுக்கு செய்ய வேண்டியதை செய்ய கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. எதை வேணா விட்டுலாங்க, சத்துரு விடவே கூடாது. ஆமென். அவன் தலையை ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் தலையை கர்த்தர் நசுக்கி இருக்கிறார். சத்துரு எந்த ரூபத்தில் வந்தாலும் அவனை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை பெருக பண்ணுவாராக. அவனோடு யுத்தம் செய்ய கர்த்தர் உங்களுக்கு பக்தி வைராக்கியத்தை தருவாராக. அவளை குறித்த வேதம் சொல்லுகிறது, அவன் அத்தேனே என்கிற ஒரு பட்டணத்திற்கு போனானான். அந்த அத்தேனே பட்டணம் விக்கிரகத்தால் நிரப்பப்பட்டு இருந்ததான். வேதம் சொல்லுகிறது, அத்தேனே பட்டணத்தை பவுல் பார்த்த பொழுது ஆவியில் பக்தி வைராக்கியம் அடைந்தான். 17, 16 அப்போஸ்தலர் எழுதப்பட்டிருக்கு, வாசிங்க. பவுல் இல்லை, விக்கிரங்களா நிறைந்திருக்கிறதை கண்டு ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து. போதும், கவனிங்க. திருப்போரூர் பட்டணத்தில் எத்தனையோ விக்கிரகங்கள் இருக்கு, சிறுதாவூரில் எத்தனை விக்கிரகங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட சத்துருக்களை நீங்கள் பார்க்கும் பொழுது வைராக்கியம் எதில் வரணுங்க? நம்முடைய ஆவியில் வைராக்கியம் அடையணும். அல்லேலூயா. ஒரு செகண்ட் அங்கே நின்று இந்த விக்கிரகத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி சிறையாக்குகிறேன். இந்த விக்கிரகத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி சுட்டரிக்கிறேன்.
சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தர வல்லவராக இருப்பார். சத்துருக்கு மட்டும் இரக்கம் செய்ய ஆண்டவர் சொல்ல, நம்மளேக்கு நினைச்சுக்கப்பா, என் ஜனங்களை வெட்டினான் அவன், என் ஜனங்களுக்கு விரோதமா அவன் கிரியை செஞ்சான். இல்ல அருமையானவர்களே, சத்துரு ஏதோ மனுஷர் மூலமா வரமாட்டான். தீபாவளி நேரத்தில் ஸ்வீட் வடிவில் வருவான். சத்துரு பொங்கல் நேரத்தில் கரும்பு வழியாக வருவான். சத்துரு ஆடி மாதம் எதில் வருவான்? கருவாட்டு குழம்போட கூட வருவான். இல்லை கவனிங்க, சிரிக்கிறீங்க. ஆயுத பூஜைக்கு எப்படிங்க வருவான் சத்துரு? பொறி கடலை உள்ள வெள்ளத்தோடு வருவான். ஜாக்கிரதை, அந்த மாதிரி மாட்டிக்கினவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். வயிற்றில் வந்து சாப்பிட்டாங்க, வயிற்றில் வந்து பண்ணுற பிரச்சனை இருக்குது பாருங்கள். அது வெளியே எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அங்கே கூட்டின்னு போயிட்டு பாசருக்கும் விதையாவுக்கும் பார்த்து ஸ்பெஷலிஸ்ட் வச்சுருக்காங்க. அங்கே கூட்டின்னு போயிட்டு எண்ணெயை கொடுத்து, கவனிங்க இதெல்லாம் எதுக்குன்றேன், அமலேக்குக்கு செய்ய வேண்டியது நினைச்சிக்கோ. எந்த ரூபத்தில் அமலேக்கு வந்தாலும் இல்லை, வாலிப ஆண்களுக்கு வாலிப பெண்ணுடைய மூலத்தில் வருவான். வாலிப பெண்களுக்கு அழகான அஜித்தை போலாகிறானா, எப்படி இருக்கிறானா, விஜயை போலாகிறானா இருப்பான். அவனுக்குள்ள இருந்து யார் வரா? அமலேக்கு, சத்துரு உள்ள இருக்கிறான். கவனி, உனக்குன்னு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு துறவை வச்சிருக்கிறார். நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, நீ முத்தரிக்கப்பட்ட கிணறு. ஆண்டவர் ஒரு மேலே சீல் போட்டிருக்காரு. அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, கர்த்தர் உனக்கு நல்ல பிரகாசம் எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். சத்துரு அமலேக்கு எந்த மூலமா வந்தாலும் விழிப்பாயிருக்க கர்த்தர் நமக்கு ஒரு கண்களை திறப்பாராக. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஆமாம், நம்ம கல்யாணம் ஆகணுங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மொபைல் ஃபோன் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக பிசாசு தான். அது 95% கேட்டிங்கன்னா ஒரு 5% தான் அதில் நல்லது இருக்குங்க. 95% பொல்லாதான் கர்மம், அவ்வளோ குப்பை இருக்குது. அப்போது கல்யாணம் ஆகணும் கூட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அந்த மொபைல் ஃபோனில் ஃபேஸ்புக்கில் போகும்பொழுது, யூடியூப்பில் போகும்பொழுது நம்மளுக்கு ஆசையாக தான் இருக்குது. இன்றைக்கி சர்ச்சில் இருக்குது, யூடியூப்பில் போட்டிருக்காரு பாஸ்டர், பேச நல்லா தான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கு? பக்கத்தில் தாங்க இருக்கு, ரொம்ப தூரமாக இல்லை. மேலே என்ன இருக்கு? தொட்டினா போச்சு, ஒரே ஒரு டச்சு தான், வாழ்க்கையே போயிடுங்க. அது மாதிரி போனேன். கவனிங்க, நிறைய பேர் எனக்கு தெரியும், விசுவாசிங்கள ஊழியக்காரங்கள சொல்கிறேன், கர்த்தரை நான் மன்னிக்கணும். என்ன சொல்ல வரேன்? அமலேக்கை நினைத்துக்கொள். பிசாச சத்துருவை எந்த ரூபத்தில் வர்றானே நமக்கு தெரியாது. அவன் ஏதோ நாக்கை நீட்டிக்கின்னு கருப்பா முடியெல்லாம் விரிச்சு போட்டுன்னு பள்ள நைட்லாம் வரமாட்டான். இல்லை, ஆமாம், நல்லா மல்லிப்பு வாசனையோடு வருவான். நல்லாகுத வாசனை எல்லாம் தான் இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது எதை நினைக்கணும்? கர்த்தரை. ரெண்டாவது, மூணாவது எல்லா வழியை, நாலாவது, அஞ்சாவது கடும் கோபத்திலையும் கர்த்தர் நம்ம மேலே இரக்கமாக இருந்தார் பாருங்களேன். அடிக்கிறவராக இருந்தாலும் அவர் அணைக்கிறவராக இருந்தார். காயப்படுத்தினாலும் அவர் நம்முடைய காயத்தை கட்டினார் பாருங்க. கடும் கோபத்துக்கு நம்மளை விட்டுடல அவர். அப்புறம் ஆறாவது எதை நினைக்கணுங்க? சத்துரு நினைச்சிக்க, அமலக்கை நினைச்சிக்க, அமலை இறக்கம் பாராட்டாத. இல்லை, இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நைட் பிரேயரில் எதுவுமே ஆடலைன்னாரு. நான் அதிகமாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அமலேக்கை கர்த்தர் விரட்டி இருக்கிறார் திருச்சபையிலிருந்து. எது விரட்டி இருக்கிறது? கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய சத்தியம். சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை விசுவாசம் ஒன்றும் ஆடக்கூடாது. முக்கியமாக நம்ம விசுவாசி ஆடக்கூடாதுங்க, அதுதாங்க முக்கியம். இப்போ நம்ம எப்பவுமே அமலேக்கு மேலே எதிர்த்து நிற்கணும், எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அணிஞ்சு போன அடுப்பாக இருக்கக்கூடாது. ஏசப்பாவுக்காக எரிந்து பிரகாசிக்கிற வெள்ளக்காய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. கடைசியாக ஏழாவதாக எதை நினைக்கணும்? ரொம்ப முக்கியமானதுங்க, ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 24:9 கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள். மிரியாமுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு? நேரம் இல்லை, போயிடுச்சு. என்னாகமத்தில் நீங்கள் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 8, 9, 10, 13, 14, 15 5 காரியத்தை செஞ்சார். மிரியாமுக்கு என்ன செஞ்சார்? முதல்ல கூப்பிட்றாரு, உனக்கு பயம் இருக்கா, எனக்கு பயப்பட பயம் இருக்கான்னு சொல்லி வார்ன் பண்ணுறாரு. ரெண்டாவது என்ன பண்ணுறாரு? 9ஆம் வசனத்தில் கவனிங்க,
குஷ்டரோகம் வருது அவளுக்கு இல்லை. மூணாவது என்ன பண்ணுறாரு, குஷ்டரோகத்து நிமித்தம் பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணுறாரு. பாஸ்டர் மோசே, ஐயா என்னுடைய சகோதரி மிரியாமுக்கு குஷ்டரோகம் வந்துடுச்சு, ஜெபம் பண்ணுறாரு. ஜெபத்தை கர்த்தர் கேட்கலங்க. மோசே தான் பெரிய தீர்க்கதரிசி. அவர் ஜெபம் பண்ணா செங்கடலே புழக்கம். அவர் ஜெபம் பண்ணா வனாந்திரத்தில் எங்கே பார்த்தாலும் காடைகள் வந்து சேரும். அவர் ஜெபம் பண்ணார்னா மாறாவின் கசப்பான நீர் மதுரமாக மாறும். இவ்வளவு அற்புதம் நடந்தது. ஆனால் இந்த மிரியாமுக்காக ஜெபிக்கிறார் மோசே, கர்த்தர் ஜெபத்தை கேட்கல. நாலாவது மிரியாமுக்கு கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? வீட்டில் இருக்க வேண்டியவ, சபையில் இருக்க வேண்டியவளை பாளையத்திற்கு புறம்பே தள்ளினார், வெளியில் போட்டார். அஞ்சாவது என்ன செஞ்சார் தெரியுமா? ஐக்கியத்தை அவள் இழந்தாள் 7 நாள். இந்த 5 காரியங்களையும் கர்த்தர் மிரியாமுக்கு செஞ்சார். ஏன் செஞ்சார் தெரியுமா? இப்போதான் முக்கியமான விஷயத்திற்கு வரேன். ஏன் செஞ்சார்? கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசினா இவ. யாருக்கு விரோதமாக பேசினா? மோசே என்கிறதான கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக தாராளமாக பேசுகிறா. அதற்காக ஆண்டவர் என்ன, நான் அப்படி பார்த்த வரைக்கும் 5 காரியங்கள் லைனாக இருக்காங்க, இன்னும் நிறைய இருக்கான்னு தெரியல. ஊழியக்காரனுக்கு விரோதமாக நம்ம வாயை திறவாதபடி கர்த்தர் நம்முடைய நாவை பாதுகாப்பாராக. அவன் சின்ன ஊழியக்காரனாக இருக்கலாம், பெரிய ஊழியக்காரனாக இருக்கலாம். சுருதாவில் ஊழியம் செய்யலாம், அல்லது திருப்பூரில் ஊழியம் செய்யலாம், எங்கே வேணால் ஊழியம் செய்யலாம். ஆனால் அந்த ஊழியக்காரன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அந்த ஊழியக்காரன் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவன், அந்த ஊழியக்காரன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னும் கூட நான் விளங்கரமாக சொல்கிறேன். சவுல் தாவீதை துரத்துறான், சொந்த மருமகன் தான், எப்படியாவது இவனை கொலை செய்யணும்னு சொல்லி. ஆனால் அதே சவுல் தாவீது கிட்ட மாட்டிக்கிறான். 1 முறை 2 முறை மாட்டிக்கிறான். நம்மளால தான் என்ன செஞ்சுருப்போம்? கர்த்தர் என் சத்துருவை என் கையில் ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம கூட கேட்குறான். கூட இருக்கான் சவுல், தாவீதே சவுல் நம்மக்கிட்ட மாட்டிக்கினான், ஒரே குத்தா கொலை பண்ணிட்டுமான்னு கேட்குறான். தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் நான் என் கையை போடுவது எப்படி? சவுல் அபிஷேகம் பண்ணவன் பட்டதாங்க, ஆனால் கர்த்தர் அவனை தள்ளிட்டாருங்க ராஜ்யபாரத்தை விட்டு. ஆனாலும் தாவீது என்ன சொல்கிறான் அவனை பார்த்து? சொன்னானா இல்லையா? இப்போ நம்ம எப்படி பேசுகிறோம்? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. 7வது பாயிண்ட்டு, மீரியாமுக்கு கர்த்தர் செய்த நினைத்துக்கொள்ளுங்க. ஒரு நாளும் ஊழியக்காரனுக்கு விரோதமாக, ஊழியக்காரிக்கு விரோதமாக, ஊழியக்காரனுடைய குடும்பத்திற்கு விரோதமாக நம் நாவை திறவாதபடிக்கு கர்த்தர் நம்ம நாவை காவல் வைப்பாரா. பெரிய சாபங்க அது, பெரிய சாபம். ஆலயத்தில் இருக்க வேண்டியவ, ஐக்கியத்தில் இருக்க வேண்டியவ, குடும்பத்தில் இருக்க வேண்டியவ, அவன் என்ன நினைச்சான்னு தெரியல. மோசே தானே, என் சகோதரன் தானே, அவனை பற்றி எனக்கு தெரியாத நினைச்சால என்னன்னு தெரியல. மோசே தானே, என்னதான் பேசினாலும் அவன் ஜெபம் பண்ணுவான் நமக்காக, கர்த்தர் ஜெபக்க கேட்டால் என்னன்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் பரலோகத்துக்கு போயினா அவங்ககிட்ட கேளுங்க, ஏமா இந்த மாதிரின்னு, கர்த்தர்களோடு பேசுவாராக. தவறு இருக்கலாம், அது கர்த்தர் பார்த்துக்கிட்டோம். இதில் இன்னொரு ரகசியத்தை கூட கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். 2 பேர் ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. ஆரோனும் பேசுகிறான், மிரியாமோ. ஆனால் அடி வாங்கினது யாரு? ஆரோனுக்கு ஏன் வாங்கலை? அதில் ஒரு பெரிய ஆழமான சத்தியம் இருக்கு. புரிஞ்சுக்க நிறைய பேர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எத்தனை பேர் புரியலையே பரவாயில்ல. அவன் ஒரு பெரிய ஆசாரியன். நீங்கள் கேட்கலாம், ஊழியக்காரர் எவ்வளோ பேசுகிறாங்க, அவர் ஒன்றும் அடக்கிறது இல்லையே. அது ஒரு பெரிய சத்தியமே இருக்கு. ஆனால் மிரியாம் சாதாரண விசுவாசி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா. இருக்கிறதுலே கொடுமையான வியாதி குஷ்டரோகம். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு 5 விதமான சாபங்கள் நம்மை தொடாதபடி நம்ம ஆசீர்வாதமே வாழ வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள். நாம் கண்களை மூடி கர்த்தரை முகத்தை நோக்கி பார்ப்போம். நேரம் கடந்து போனது. மறவாதே, கர்த்தர் செய்ததை மறவாதே, நினைத்துக்கொள். எதிரெல்லாம் நினைக்கணும்னு சொல்லி ஒரு 7 காரியங்களை கடகடன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆண்டவரிடத்தில் கிருபை கேளுங்க. ஆண்டவரே, நான் மறக்க வேண்டியது மறக்க, நினைக்க வேண்டியது நினைக்க நினைத்தருளும் அந்த காலை ஆராதனை வேளையில். ஹல்லேலூயா. முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், முதலாவது எதை நாம் நினைக்கணுங்க? ஆண்டவரே, உமையே நினைக்க எனக்கு உதவி செய்யும். வாலிப பிள்ளைகள் வாலிப பிராயத்தில் யார் நினைக்கணும்? சிருஷ்டிகரை, அதை தான் நினைக்கணும். கண்டவளை நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், நான் கடுமையாக சொல்கிறேன். பொல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
நீங்கள் நல்ல சமாரியன் சபையில் கர்த்தர் நல்ல அருமையான பிள்ளைகளாக கர்த்தர் முன்குறிச்சிருக்கிறாரு. பாடுறீங்க, வர்ஷிப் பண்ணுறீங்க, சபையில் எத்தனையோ காரியங்களை செய்கிறீங்க. சாட்சியாக நீங்கள் வாழணும். கர்த்தர் நினைங்க. ரெண்டாவது எதை நினைக்கணுங்க? ஆண்டவர் நமக்கு தந்த விலையேற பெற்ற ரட்சி. மூணாவது எதை நினைக்கணும்? எல்லா வழி ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், போன வருஷம் எப்படிலாம் அப்பா நடத்தினார். பசி நேரத்தில் ஆண்டவர் ஆகாரம் தரலையா? வியாதி நேரத்தில் கர்த்தர் நமக்கு சுகத்தை தரலையா? கண்ணீர் நேரத்தில் கர்த்தர் நம்ம கண்ணீரை துடைக்கலையா? நினைங்க. அப்புறம் நாலாவது எதை நினைக்கணும்? சபையை நினைக்கணும். ஓரே கர்த்தர் என்னோடு கூட பேசுகிற ஓரே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிற இடத்த நான் நினைக்கணும். அஞ்சாவது எதை நினைக்கணும்? ஆமாம், கடும் கோபம் மூட்டினேன் என் வாழ்க்கையில். பல பாவங்களை செஞ்சேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்நானம் பெற்ற பிறகு கூட நான் பாவத்தை செஞ்சேன். ஆனாலும் ஆண்டவர் என் மேலே இரக்கமாக இருந்தார். ஆறாவது எதை நினைக்கணுங்க? சத்துருவுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யணும். அவனுக்கு இரக்கமே பாராட்டவே எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமும் கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ண போடும், ஜெயமோ நீங்க தான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குதிரைகளாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அவருடைய வருகை நாளுக்காக. ஏழாவதாக மிக முக்கியமானது, மிரியாமுக்கு செய்ததை. ஆண்டவரே, ஒரு நாளும் ஊழியக்கார குடும்பங்களுக்கு விரோதமாக என் வாயை திறவாதபடிக்கு, பேசாதபடிக்கு, மிரியாம் பெற்றுக்கொண்ட அந்த 5 சாபத்தை நான் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும். இதுவரை பேசியதான் என்னை மன்னியும். ரத்தத்தை பானம் பண்ண போகிறேன், இந்த சரீரத்தை உட்கொள்ள போகிறேன். மிரியாமா இருக்கக்கூடாது. கிருபை பெற்றவனா என வாழணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரதலபனா ஷதரா கபாலா ராதுநாமா ரிவாலா ஷதரா ஹம்தரா கபாலா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆவி ஆத்மா சரீரத்தை ஷிதரா பல ராதுரா ஹம்தரா பல ராதுரபா. வசனத்தை கேட்கிறது முக்கியமல்ல, அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். வசனத்தை கேட்கிறது முக்கியமல்ல, வசன வாழ்க்கையில கிரியை செய்யணும். வசனத்தை கேட்கிறது முக்கியமல்ல, இன்றிலிருந்தே அந்த வசனத்திற்கு நான் சாட்சியாய் வாழணும். ரதாராபாலா ஷதாராபா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த சபை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம், இந்த சபையினுடைய விசுவாசிகளை ஒப்பு கொடுக்கிறோம், இன்னைக்கு வர தவறின விசுவாசிகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 7 விதமான காரியங்கள் நினைக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அபாலா ஷதரா ஹம்தரா கபாலா ராதுரபா ரிஹம்தரா அபனா ஷதரபனா ரிபலா ரதனமோ. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, அன்பு பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, அன்பு பெருகுதையா. பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீ, பாலை நீளத்தில் கிடந்தே கண்டுபிடித்தீ, கண்ணின் மணி போல காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கிறீ. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு. பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீ, பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீ, பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ, பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீ, உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி 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 ராஜா, நன்றி இயேசு. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழு.
நன்றி. கடைசியாக தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தினீரே. தள்ளப்பட்ட கல் எடுத்து